இது வரைக்கும் கேட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைப். ஹலோ வியூவர்ஸ், ஐபிஎல் தொடரில் டெல்லி அணிக்கு எதிரான போட்டியில் மும்பை அணி 37 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. 12வது ஐபிஎல் தொடரின் 3வது போட்டியில் மும்பை அணியும் டெல்லி அணியும் மோதியது. மும்பை வான்கடை மைதானத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற மும்பை ஃபீல்டிங்கை தேர்வு செய்தது. டெல்லி அணியின் புதுவரவான தவான் மற்றும் கலின் இன்கிராம் ஆகியோர் சிறப்பாக விளையாடி 43 மற்றும் 47 ரன்கள் சேர்த்தனர். பின்னர் களமிறங்கிய ரிஷப் பந்த் நாலாபுரமும் சிக்சர்கள் மற்றும் பவுண்டரிகள் விளாசி 27 பந்துகளில் 78 ரன்கள் குவித்தார். டெல்லி அணி 20 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட் இழப்புக்கு 213 ரன்கள் குவித்தது. பின்னர் களமிறங்கிய மும்பை அணி சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை இழந்தது. ஒருபுறம் அனுபவ வீரர் யுவராஜ் மட்டும் நிலைத்து நின்று ஆடி அரை சதம் அடித்தார். கேப்டன் ரோஹித் சர்மா 14 ரன்களிலும் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஹர்திக் பாண்டியா ரன் ஏதும் எடுக்காமலும் ஆட்டமிழந்தார். அந்த அணி 11.2 ஓவர்களில் 176 ரன்களுக்கு ஆட்டமிழந்து 37 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. டெல்லி அணி தரப்பில் இசாந்த் சர்மா, ரபடா ஆகியோர் அபாரமாக பந்து வீசி தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 27 பந்துகளில் 78 ரன்கள் குவித்த ரிஷப் பந்த் ஆட்டநாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். முதல் போட்டி என்பது எல்லா அணிகளுக்கும் சவாலான ஒன்றுதான். நிறைய புது வீரர்கள் அணியில் இடம்பெற்றுள்ளார்கள். நாங்கள் நிறைய தவறு செய்துவிட்டோம். நாங்கள் பந்து வீசும் போது முதல் 10 ஓவர் சிறப்பானதாக இருந்தது. ஆனால் ரிஷப் பண்டின் பேட்டிங் சிறப்பாக அமைந்துவிட்டது. அதனால் பந்துவீச்சில் எங்கள் திட்டங்களை முழுமையாக செயல்படுத்த முடியவில்லை. நாங்கள் அனைவரும் சர்வதேச தரம் வாய்ந்த கிரிக்கெட் வீரர்கள். தவறுகளில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அடுத்த போட்டியில் உற்சாகத்துடன் திரும்புவோம். ஆடுகளத்தை கணித்துதான் சுழற்பந்து வீச்சாளரை எடுக்கவில்லை. டெல்லி அணியில் இடது கை பேட்ஸ்மேன்கள் இருந்ததால் லெக் ஸ்பின்னர்களை எடுக்கவில்லை. சுழற்பந்து வீச்சாளர்களால் 4 ஓவர்களை வீச முடியும் என்று நான் நினைக்கவில்லை. அடுத்த போட்டியில் சில மாற்றங்கள் இருக்கும். யுவராஜ் நன்றாக பேட்டிங் செய்தார். முதல் 4 பேட்ஸ்மேன்களில் யாரேனும் ஒருவர் 70-80 ரன்கள் அடித்திருந்தால் வெற்றி பெற வாய்ப்பு இருந்திருக்கும் என்று ரோஹித் சர்மா அவர்கள் வருத்தத்தோடு தெரிவித்திருக்கிறார். மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே கூட மும்பைக்குன்னு ஒரு தனி ரசிகர்கள் கூட்டம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மும்பையை பொறுத்தவரை அது சச்சின் டெண்டுல்கர் அணி அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னுமே நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது மும்பை அணி தோல்வி அடைந்தது வந்து நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன? நேற்றைய தோல்வி, அதாவது மும்பை அணி தோல்வி குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இதே போல பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.